My dear brothers and sisters, please subscribe the Gospel Life channel. Thank you. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய பரிசுத்த ஓய்வு நாள் நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய 3 வாசகங்களும் கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் வாழ வேண்டிய வழிமுறையை கற்றுத்தருகிறது. நாம் இறை வார்த்தையை முழுவதுமாக நம்பி விசுவசித்து அவரோடு இணைந்து வாழ்ந்தால் கனி தருபவர்களாக நாம் வாழ்வோம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது. அன்பானவர்களே, இணைந்திருப்பது என்றால் அதுதான் உலக நீதியும் கூட. நாம் தனியாளாக எதுவும் செயல்பட முடியாது. பாருங்க, மரம் மண்ணோடு இணைந்திருந்தால்தான் வாழ்வு, மீன் நீரிலே இணைந்திருந்தால்தான் வாழ்வு, கணவனும் மனைவியும் இணைந்திருந்தால்தான் குடும்பம், பெற்றோரும் பிள்ளைகளும் இணைந்திருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், பங்கு தந்தையோடு பங்கு மக்கள் இணைந்திருந்தால் அது வளமான ஆண்டவரின் பிரியமான பெரியதொரு குடும்பம். இவ்வாறு இணைந்து இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரின் ஆசி எல்லா இடங்களிலும் வளமையாயிருக்கும். தனித்திருந்து செயல்படுவதென்றால் அது முடியாது. காரணம், ஆதாமை படைத்த கடவுள் தனித்திருக்க வேண்டாம் என்று துணையாக இணையாக இணைந்திருக்க மனைவியை படைத்தார். இவ்வாறு படைப்பு முதல் இயற்கையும் இணைந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இணைந்து இருப்பதை தடை செய்வதற்கு உலகிலே பல அலகையின் சக்திகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த முதல் வாசகத்தில் பாருங்க, சவுல் எருசலேமுக்கு வந்து சீடர்களோடு இணைய விரும்புகிறார். ஆனால் அந்த சீடர்கள் சவுலின் பழைய வாழ்க்கையை எண்ணி அஞ்சி சேர்த்து கொள்ள தயங்குகிறார்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் பர்னபா வழியாக பரிந்துரை செய்கின்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம், இவர் பழைய வாழ்க்கைகளை நீங்கள் மறந்துடுங்க, தமஸ்குவிலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரை அந்த சீடர்கள் சேர்த்து கொள்ளுகிறார்கள். இன்றும் உலகிலே அப்படித்தான். ஒரு மனிதன் மனம் திரும்பி இறை வழியில் நடக்கிறான் என்றால் தன் குடும்பத்தை நடத்துவதோ ஜபக்குழுக்களை நடத்துவதோ சமூக பணியில் இருப்பதோ இருக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் பழைய வாழ்க்கையை தோண்டி துருவி அதை பரப்பி அந்த நல்ல மனிதனுக்கு களங்கம் விளைவிக்க முயல்கிறார்கள். அப்பொழுது நான் பரிசுத்தமாக இருப்பேனே ஆனால் தூய ஆவியார் நமக்காக பரிந்து பேசுவார், நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு மீண்டும் வல்லமையாய் செயல்பட வைப்பார் என்பதை முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, 2ஆம் வாசகத்தில் பாருங்க, நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தால்தான் நாம் உண்மையான அன்பு செலுத்த முடியும். நாம் வெறும் சொல்லிலும் பேச்சிலும் மாத்திரமல்ல, வாழ்விலும் கனிதருபவர்களாக பிறரை அன்பு செய்பவர்களாக. அதுதான் சொன்னாரு, நீ இணைந்திருப்பதற்கு தடையாக இருப்பது இறை வார்த்தையின்படி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் பிறரை நேசிக்காமல் இருந்தால் ஆண்டவரோடு நீ இணைய முடியாது. அப்படியானால் ஆண்டவருடைய கட்டளைகளை இறை வார்த்தைகளை முழுவதுமாக கடைபிடித்து ஆண்டவரையும் அன்பு செய்து அதற்கு இணையாக சக மனிதனையும் அன்பு செய்தால் நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்பது பொருள். அதுதான் சொல்றாரு, நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்பது சாட்சி என்ன தெரியுமா? தூய ஆவியானவர். என்னிலே தூய ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன். காரணம், இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியால் நிறைந்திருந்தவர், ஆட்கொள்ளப்பட்டவர், நிறைந்திருக்கிறவர். எனவே இணைந்திருப்பு என்பது கிறிஸ்து நம்மோடு இணைந்திருப்பது மாத்திரமல்ல, நாமும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். செடியோடு கொடி இணைந்திருந்தால்தான் அந்த செடியானது பூமியிலிருந்து எவ்வாறு கொடிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் உறிஞ்சி நமக்கு தருகிறது, அதுபோல கிறிஸ்து இயேசு நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் இரத்தத்தை நமக்கு தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி வளப்படுத்தி நிலைப்படுத்தி வழிகாட்டி நம்மை அவருக்காக பயன்பட வைப்பார், நம்மிலே அவர் செயலாற்றுவார். எனவே அன்பானவர்களே, இணைந்திருக்க முயல்வோம். நாம் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உலக பிரகாரமான அனைத்து மாம்ச சிந்தைகளும் நம் மனதில் இருந்து போட்டி, பொறாமை, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் இவைகளிலே பொறாமை, அழுக்காறு இவைகளில் இருந்தோமானால் நாம் அவரோடு இணைந்து இருக்கவில்லை. காரணம், அவரது கட்டளையை கடைபிடிக்கவில்லை, அவரது வார்த்தையை கடைபிடிக்கவில்லை, அவரை அன்பு செய்யவில்லை, சக மனிதனையும் அன்பு செய்யவில்லை. எனவே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோம். அவர் சொல்கிறாரு இந்த நற்செய்தி வாசகத்திலே, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது என்று சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, நம்ம அவ்வாறு அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவருக்குள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். தூய ஆவியானவர், மீண்டும் தூய ஆவியின் கனிகள் எல்லாம் நமக்குள் வரும்பொழுது அவர் சொல்கிறார், என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால்
நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும், நீங்களும் தொடர்ந்து கனி தருபவர்களாக இருப்பீர்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, வீட்டிலே கணவனோடு மனைவியும், கணவன் மனைவியோடு கணவனும், பெற்றோர்கள் பிள்ளைகளோடும், பிள்ளைகள் முதியவர்களோடும், பங்கு தந்தையோடும், எல்லோரோடும் இணைந்திருக்கும் பொழுது நாம் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கும். விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், மன்னிக்க வேண்டியிருக்கும், ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும், நம்மை நாமே தாழ்த்த வேண்டியிருக்கும். எல்லாம் செய்தாலும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதை நாம் விட்டுவிடக்கூடாது. அவரோடு இணைந்திருக்க என்ன தியாகம் வேண்டுமானாலும் நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுது கனி தருபவர்களாக இருப்போம். கிறிஸ்துவை பாருங்க, தந்தையோடு இணைந்திருந்தார். எவ்வளவோ வேதனைகள், சோதனைகள், நெருக்கடிகள். கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலுமானால் அகலட்டும் அந்த தந்தையே என்று சொல்லும் அளவுக்கு வேதனை அவரை நெருக்கியது, உடைத்தது. ஆனால் நமது ஏசப்பா தந்தையின் உறவை விட்டு பிரிந்து போகவில்லை. அதனால் வெற்றி கொண்டார். அன்னை மரியாள் தூய ஆவியோடு இணைந்திருந்தார். புனித சூசையப்பர் தூய ஆவியின் வழிநடத்துதலை இணைந்திருந்தார். திருத்தூதர்கள் ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடித்து கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து கனிதருவர்களாக இருந்தார்கள். எல்லாம் சாத்தியம்தான், நாம் தான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்று ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். யாவே தெய்வமே, உமது அன்பின் நிமித்தம் திருக்குமாரனை எங்களுக்கு பலியாக தந்து அவரோடு இணைந்திருங்கள், நீங்கள் கனி தருவர்கள் ஆவீர்கள் என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீரே அப்பா. உமது திருக்குமாரன் உம்மோடு எவ்வாறு இணைந்திருந்தார், அதே போல நாங்களும் இணைந்திருக்கவும் கனி தரவும் அப்பா. உலக பிரகாரமான தடைகள், மனிதர்களால் அலகையினால் வருகின்ற எல்லா தடைகளையும் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று முறியடித்து எங்களை கரம்பிடித்து உயர்த்தி வழிநடத்தி உமது அன்பின் அரசை கட்டியெழுப்ப கனி தருபவர்களாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம், கனி தருபவர்களாக மாறுவோம். கனி தருவது என்றால் ஒரு மரம் கனி கொடுப்பது அதற்காக அல்ல, பிறருக்காக. எனவே நாம் இந்த உலகில பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பையும், கிறிஸ்துவின் மன்னிப்பையும், ஏற்றுக்கொள்ளுதலையும், இரக்கத்தையும், கனிவையும் எடுத்து கொடுப்போம். நம் வழியாக, வாழ்வு வழியாக அவர்களையும் இயேசுவின் சீடர்களாக மாற்றுவோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.